ஹலோ தேவா சார் பிஏ சுதா பேசுறேன். என்ன சுதா, சிவா கிளம்பியாச்சா? ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி கிளம்பிட்டேன்னு சொன்னாரே, இன்னும் வரல? அது சொல்லதான் ஃபோன் பண்ணேன். எங்க இருந்து பேசுறீங்க? மவுண்ட் ரோட்ல இருந்து. மவுண்ட் ரோடா? இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் இல்லையா? இல்ல. ஏன் சுதா? இல்ல, ஒரு சின்ன 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 வாட்? காருக்கு தான் டேமேஜ் ஆயிருக்கு. அவருக்கு ஒரு அடி கூட படல. நல்லா இத கொஞ்சம் பாரு. நீங்க பயப்படாதீங்க. சுதா, போன் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ சிவா, சிவா, சிவா உனக்கு ஒண்ணும் இல்லையே? பிரியா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ, கார் தான் பிரேக் ஃபெயிலியர். சைடுல பிளாட்ஃபார்ம்ல போது நிப்பாட்டேன். உண்மையா தான் சொல்றேன், எனக்கு ஒரு அடி கூட படல. நீ வர வேண்டாம் பிரியா. நான் இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுல இருப்பேன். போனவே. எனக்கு தெரியும், அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். இவ காரை பார்த்து எடுத்துக்கலாம்ல. Thank God. Shiva! Shiva! I love you, Shiva. I love you, Shiva. எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன். இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் தெரியுமா? உங்க அண்ணன் தான். சரி விடு. இனிமே எப்ப கார் எடுத்தாலும் பிரேக், ஆயில், சீட் எல்லாம் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் கார் எடுக்கணும். என்ன? சரி சொல்லு, சரி சொல்லு, சரி சொல்லு. பிரியா, எனக்கு தான் ஒண்ணும் ஆகலையே. ஏன் தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க? அண்ணே, நீ போ, நான் பாத்துக்கிறேன். பிரியா, விடுமா. ஏன் அழற? அதான் எனக்கு ஒண்ணும் ஆகலையே. நான் ஒண்ணும் அது கழல. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு? நான் நீ நினைச்சு உங்க அண்ணனை போய் கட்டி பிடிச்சிட்டேன். ஐயோ, உனக்கு அவ்வளவு கூட வித்தியாசம் தெரியல. அறிவு இருக்க உனக்கு? நீ ஹஸ்பண்ட் தானே? உன் பொண்டாட்டி அடுத்தவனை போய் கட்டி பிடிச்சிட்டேன்னு சொல்றா. சிரிச்சிட்டு இருக்க. கோவம் வரல, பொசசிவ்னஸ் இல்ல. நீ எல்லாம் என்னடா ஹஸ்பண்ட்? ஏய், தப்பா போய் கட்டி பிடிச்சது நீ. தப்ப நீ பண்ணிட்டு எங்க 2 பேரையும் திட்டிக்கிட்டு இருக்க? சரி, நான் தான் தப்பா போய் கட்டி பிடிச்சேன். அதுக்கு உங்க அண்ணன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? பேசாம நின்னுக்கிட்டான். அவன் அப்படியே தானே இருப்பான். அவனால பேச முடியும்? இல்ல, அவனால பேச முடியாதா? நான் அத சொல்லல. நான் சொல்றது, நான் அவனை கட்டி பிடிச்சேன்ல, அது பேசாம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். நான் முட்டாள். நான் நீ நினைச்சுக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பதட்டத்துல மாறி மாறி கட்டி பிடிச்சு முத்தாலா கொடுத்து அவனுக்கு கை கூடவா இல்லாம போச்சு. என்ன பிடிச்சு தள்ளி விட்டுக்கலாம்ல, விலக்கி இருக்கலாம்ல. ஆனா அவன் அப்படி பண்ணலையே. ரொம்ப நாள் ஆசையில பாதி நிறைவேற மாதிரி அப்படியே நின்னுட்டான். இது பார் பிரியா, நடந்த விஷயம் ஒண்ணுதான். அதுக்கு எத்தனை அர்த்தம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிறவங்க மனசை பொறுத்து இருக்கு. அப்ப நான் தப்புன்றியா? எங்க அண்ணனை தப்பா நினைக்காதன்ற. டெய்லி அவனை ஒரு மாற்றம் எடுத்துக்கிற.
நீ ஏதாவது தப்பா நினைச்சுக்கிற, கம்ப்ளைண்ட் பண்ற, சண்டை போடுற. எனக்கு பயமா இருக்கு பிரியா. நான் உன்னை லவ் பண்றேன் இல்லன்னு இல்ல, ஆனா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேன்னா என்ன அறியாம நான் உன்னை வெறுத்துறேன்னு பயமா இருக்கு பிரியா. அதே பயம் தான் எனக்கும். நான் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு லவ் பண்ண அதே உருவத்துல உள்ள இன்னொருத்தன் என்கிட்ட தொடர்ந்து தப்பா நடந்துக்கும் போது அவன் மேல உண்டா ஒரு வெறுப்பு உன் மேல உண்டாயிருமோன்னு எனக்கும் பயமா இருக்கு. முட்டாள்தனமா பேசாத பிரியா. நானும் அவனும் ஒரே வயத்த பிறந்தவ தானே, ஒன்னா கன்சீவ் வளர்ந்தவ தானே. அவனை மட்டும் ஏன் தப்பா நினைக்கிறேன்? ஒரு பொண்ணோட வயதுக்குள்ள 2 பேரும் ஒண்ணா படுத்திருந்திருக்கலாம். ஒரு பொண்ணு கூட ஒண்ணா படுத்துக்க முடியுமாடா? குடும்ப பொண்ணு பேச மாதிரியே பேச நீ. குடும்ப மாதிரி இங்க நடக்குது. இது பாரு சிவா, நீ உங்க அண்ணன் உருவத்துல ஒண்ணா இருக்கலாம், ஆனா உன் கேரக்டர் வேற, அவன் கேரக்டர் வேற. நீ நல்லவன், அவன் கெட்டவன். உங்க அண்ணனுக்கு கை உடைச்சப்போ ஃபர்ஸ்ட் டேட் கூட அவாய்ட் பண்ணிட்டு மலேசியா போனவன் நீ. அதுவும் 15 days. யார் இப்படி பண்ணுவா? உங்க அண்ணன் டெஃப் அண்ட் டம்ங்கிறதுனால அவன் முன்னாடி சிம்பிளா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டவன் நீ. யாருக்கு அந்த மனசு வரும்? ஆனா அவன் அப்படி இல்ல. அப்படிப்பட்ட தம்பிக்கு துரோகம் நினைக்கிறவன், அவன் பொண்டாட்டியவே அடையணும்னு நினைக்கிறவன். மெதுவா பேசு, அவன் மேலதான் இருக்கான். அவன் கீழே இருந்தாலும் அவனை கேட்காது. நல்ல வேலை ஆண்டவன் அண்ணன் டெஃபினமா படிச்சான். இல்லனா இப்ப நீ சொன்னதெல்லாம் அவன் கேட்டிருந்தானு வே, அவன் அவனே கொண்டுட்டு செத்துட்டு இருப்பான். அதான் கிடையாது. ஆண்டவன் நல்ல வேலை அவனை டெஃபினமா படிச்சான். அந்த ஒரு வித்தியாசம் மட்டும் இல்லனா இந்நேரம் அவன் உன்னை கொண்டுட்டு நான் தான் சிவான்னு சொல்லி என்னோட குடும்பம் நடத்திட்டு இருப்பான். பிரியா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் 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 ஹாய். என்ன கடை அசிங்கமா லோக்கல் பேப்பர் வாங்கி வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க? ஒரு இங்கிலீஷ் பேப்பர் அது இதுன்னு வாங்கி போட்டா ஆவாதா? ஐயா இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பீங்களோ? படிக்கிறதுக்கு எவன்டா இங்கிலீஷ் பேப்பர் கேட்டான்? எடைக்கு போட்டா அதுல தான் அமௌண்ட் ஜாஸ்தி. சரியா சொன்னீங்க. மேட்ச் பாக்ஸ் ப்ளீஸ். உன்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆமா. என்னடா இதை மட்டும் கொடுக்குற? சிகரெட் எவன் கொடுப்பான்? நான் கொடுக்குறேன். தேங்க்யூ. உன்னை நான் அடிக்கடி பார்க்குறேன். வீட்ல இருந்து வரும்போது வெறும் வாய் மட்டும் தான் எடுத்து வருவீங்களா? எஸ், அதையும் நான் கடன் தரேனே. இந்த வாயில எவன்டா கடன் கேட்பான்? திறந்து போட்ட ட்ரைனேஜ் மாதிரி இருக்கு, அதுல டீயை வாங்கி ஊத்து. ராடுகள் சங்க தலைவன் விக்கியை பிடிக்க தனி போலீஸ் படை. போலீஸ் கமிஷனர் அறிக்கை. மாட்னடி நீயே. பிடிச்சிருவானுங்களா? என்ன பிடிக்க முடியுமா? யாரு நானே சரண்டர் ஆயிடுறேன்.
பாத்தியா? என் அண்ணனை பத்தி தப்பவே சொல்லிட்டு இருப்பியே. உன் மேல எவ்வளவு பிரியமா இருக்கான் பாரு. நான் ஒண்ணும் தப்பா சொல்லலையே. அதேதான் நானும் சொல்றேன். உங்க அண்ணன் உன்னை விட என் மேல ரொம்ப பிரியமா இருக்கானே. நான் சொல்ற பிரியம் வேற, நீ சொல்ற பிரியம் வேற. அடுத்த ஒருத்தன் மேல கை வச்சுட்டான் உடனே அவன் என்ன பண்ண பாத்தியா? அவன் நீ கை வச்சாலே ஒத்துக்க மாட்டான். அடுத்தவன் கை வச்சா ஒத்துக்குவானா? ஹலோ, என்ன பாக்குறீங்க? நான் உங்க வைஃபோட ஃப்ரெண்ட். உங்களை எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? நீங்க பிரியாவை லவ் பண்ணதுல இருந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்ட வரைக்கும் எல்லாம் தெரியும். நீங்க திடீர்னு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டதுனால தான் என்னால வர முடியல. இல்லன்னா நிச்சயமா வந்திருப்பேன். பிரியா, என்னடி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏண்டி, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருப்ப? இப்போ உன்னை பார்த்து எப்படி இருக்கு தெரியுமா? பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கு. ஏண்டி இப்படி ஆயிட்ட? உனக்கு அப்படி என்னதான் ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? அங்க நிக்கிறான் பார், அவன் தான் ப்ராப்ளம். அவரா? அவர் என்ன ப்ராப்ளம்? அவன் என்ன பண்றான் தெரியுமா? என் பின்னாலே சுத்தி சுத்தி வரான். நான் எங்க போனாலும் அங்க வந்து நிக்கிறான். பெட்ரூம் போனா வந்துடுறான், கிச்சன் போனா வந்துடுறான், ஷாப்பிங் போனா அங்க கூட வந்துடுறான். ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்ச நெக்ஸ்ட் மினிட் வீட்ல தான் இருக்கான். வீட்லனா எதுக்குன்ற? அவனுக்கு என் கூடவே இருக்கணும், என்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாக்குறதுனா என்ன பார்வை தெரியுமா? ஏய், அண்ணன் வீட்டுல புருஷன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டானா ஒவ்வொரு பொண்ணும் எங்கிட்டு இருக்கா. நீ என்னடனா உன் புருஷன் இப்படி எல்லாம் பண்றாருன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. ஐயோ, வியா ஹஸ்பண்ட் இல்ல, ஹஸ்பண்டோட அண்ணன். ரெண்டு பேரும் ட்வின்ஸ். என்ன சொன்ன? திருப்பி சொல்லு, திருப்பி சொல்லு. அவன் என்ன அடையணும்னு நினைக்கிறானா? அடைஞ்சிட்டதாவே நினைக்கிறான். எங்களுக்குள்ள இன்னும் ஒண்ணுமே நடக்காததாலதான் அவன் சிவாவை இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கான். என்னடி சொல்ற? எங்களுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. இன்னைக்கு நடந்துரும் இருப்பேன். ஏதாவது பண்ணி நடக்க விடாம பண்ணிடுவான். பிரியா, நான் சொல்றது கேளு. நீ உன் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வேற வீட்டுக்கு போயிடு. அவன் அவங்க அண்ணனை விட்டுட்டு வரமாட்டான். அப்ப அவனுக்கு நீ முக்கியம் இல்ல. உன் நிலைமையில நான் இருந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவனை 4 சாத்து சாத்திட்டு இவனை 4 திட்டிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். இல்ல உமா, அவன் என் கூட வரமாட்டானே தவிர நான் இல்லாத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவான். அவனுக்கு நான் அந்த கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. ஏன் தெரியுமா? நான் அவனை அவ்வளவு நேசிக்கிறேன். ப்ராப்ளம் இதான். தேவா கெட்டவன் எனக்கு தெரியும், அது சிவாவுக்கு தெரியாது. என்னைக்கு அது அவனுக்கு தெரியுதோ அன்னைக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். எப்ப? கூடிய சீக்கிரம். What happened? What happened was the burglar knocked me down and resisted and it got ugly. I don't think Michael took it too well. He didn't quite put it that way. It's not a TV show out there, Mrs. Carr. You know, the reality gets to people who've never seen it up close like You mean that. the violence? When I first started out, I went on a routine call. All right? There's a young kid, he was high. She couldn't have been more than 15, 16, sweet girl, blonde. So I didn't pay her much attention. And I was reading the kid his rights. She took out a gun and shot him in the chest. So now I restrain.
என்ன தூக்கம் வருதா? வரும். ஏன்னா நீ சாப்பிட்ட பால்ல 3 தூக்க மாத்திரை போட்டிருக்கேன். மத்தவங்களுக்கு என்ன 1 போதும். பட் நீ சாதாரண ஆள் இல்ல, அதான் கூட 2 போட்டிருக்கேன். நீ முழிச்சிட்டு இருந்தனா இன்னைக்கும் ஏதாவது பண்ணி எங்க ஃபர்ஸ்ட் நைட்டை நடக்க விடாம பண்ணிடுவேன். அதான் இப்படி பண்ண. என்ன வல்கர் புத்திடா உனக்கு? தம்பி பொண்டாட்டி எடுத்துக்கணும், அதுவும் கற்போட எடுத்துக்கணும். இனிமே நான் தேவையில்லாம சிவா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறது இல்ல, எல்லாம் நானே பாத்துக்க போறேன். ஆக்சுவலா மொத்தமா 30 மாத்திரை போட்டு உன் கதையை முடிச்சிடலான்னு பார்த்தேன். பாவம்னு விட்டுட்டேன். பட் தொடர்ந்து பாவம் பாப்பா நினைக்காத, தேவைப்பட்ட அதையும் செய்வேன். இன்னைக்கு நைட் ஃபுல்லா நீ தூங்கிட்டே இருப்ப. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துக்கிட்டே. பிரியா. சிவா என்ன பிரியா இப்படி பண்ணிட்ட? ஐயோ சிவா. ஓ பிரியா. ஐயோ சிவா, சிக்கன் பண்ணிட்டு இருந்த? அண்ணன் ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்கானே, நாமளும் ஒரு நாள் பண்ணுவோன்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியே பிரியா. சிவா சிவா சிவா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனால் அதை கேட்டு நீ ஷாக் ஆகக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. பிரியா உன் மேலே ரொம்ப சந்தேகப்படுறா. என்னன்னு தெரியுமா? நீ அவளை அடையணும்னு நினைக்கிறியா? இதுதான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்றது. இதை கேட்டால் நீ எவ்வளோ வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியும். இருந்தும் சொல்கிறேன். ஏன்னா இது தெரிஞ்சு உண்டாகிற பிரச்சனை விட தெரியாமல் இருக்கிறதுல உண்டாகிற பிரச்சனை தான் அதிகம். நீ தான் எங்கள் 2 பேரும் சேரவே விட மாட்டேங்கிறியா. நீ தான் ஏதாவது பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க விடாமல் பண்ணிட்டியா. அதுக்காக உன்னை தூங்க வச்சுட்டா பிரச்சனை தீந்துரும்னு பாலில் தூக்கு மாத்திரை போட்டு நீன்னு நினச்சி எனக்கு கொடுத்துட்டா. இதுலயே தெரியலையா அவள் தப்புன்னு? அவள் நல்லவதான், ஆனால் ரொம்ப சந்தேகம், குழப்பம். அதுவும் இப்போ கொஞ்ச நாள் ரொம்ப அதிகமாகிடுச்சுனே. கிட்டத்தட்ட பைத்து மாதிரி ஆயிட்டா. அதை கரெக்ட் பண்ணிட்டா வேற எந்த பிரச்சனையும் வராது. அதான் அவளை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட செக் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? பிரியா, நான் பல தடவை யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ எங்க அண்ணனை சந்தேகப்படுறதும் நான் உன்னை திட்டுறதும் இதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும். ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட செக் பண்ணா தப்பு இல்லைன்னு தோணுது. நீ என்ன சொல்ற? என்னன்னா? இல்ல, ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட செக் பண்ணலான்னு. வெரி குட், நல்ல ஐடியா. பட் இதுக்கு உன் அண்ணன் ஒத்துக்கணுமே. இதுக்கு உன் அண்ணன் ஒத்துக்கணுமே. நீ சொல்ற மாதிரி மத்த எல்லா விஷயத்துலயும் உங்க அண்ணன் நல்லவன் தான். உன்னை நல்லா படிக்க வச்சு உனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து அதெல்லாம் ஓகே. பட் ஏன் விஷயத்துல மட்டும்தான் இப்படி ஆயிடுறான். அதை மட்டும் டாக்டர் கிட்ட செக் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டா நான் ஏன் தேவையில்லாம சந்தேகப்பட போறேன்? நான் ஏன் தேவையில்லாம கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்? சரி, இப்ப எப்படி உங்க அண்ணனை ஒத்துக்க வைக்கிறது? இப்ப நானே இருக்கேன், உனக்கு பைத்தியம் வா செக் பண்ணான்னு கூப்பிட்டா வந்துருவேனா? குதிச்சு குமான போட்டு பிளேட் எல்லாம் உடைச்சு வீட்டையே 2 ஆக்கிட மாட்டேன். நீ ஒண்ணு பண்ணு, உங்க அண்ணன் கிட்ட எனக்கு பைத்தியம்னு சொல்லு. டாக்டர் கிட்ட செக் பண்ணணும், நீயும் கூட வான்னு கூப்பிடு. அங்க போனப்புறம் அவரை செக் பண்ணிடலாம். என்ன என்ன ஐடியா பண்ண மட்டும் போதாது, அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு தெரியணும். என்ன பிளான்? ஓகேயா? சுத்தம்.